சிரிக்கும் கண்ண புன்னகையில் என் பிள்ளை மனம் ஆடி கொடுத்தே சிரிக்கும் கண்ண புன்னகையில் என் பிள்ளை மனம் ஆடி கொடுத்தே அள்ளி கொடுப்பதில் வல்லடிவள் அள்ளி கொடுப்பதில் வல்லடிவள் கதிகளாயிரம் பாடலுக்கு கேட்பதில் அதிகம் வெள்ள சிரிக்கும் கண்ணகையில் என் பிள்ளை மனம் ஆடி கொடுத்தே
காவல் பொறுப்பேற்று கடமை செய்ய அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் காலையில் காலை சென்று மாலையில் வீடு திரும்பின்ற ஏழு விவசாய பெருமொழி மக்களுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற பாசனத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய என்ற அன்பு தமிழர் அனைவருக்கும் எனக்கு பணிவான இரவு வணக்கம். அவன் வந்து சொல்லாதுங்க வணக்கம். இனிமேலுக்கு யாருக்கு போறாங்க சொடக்கம், உங்களுக்கு சொடக்கம் வந்து எங்க பிணக்கம். பரவாயில்ல, எத்தனை ஊருக்கு போயிருக்கான். நம்ம ஊரோட கூட்டம் எங்கேயே பார்த்ததில்லை. அருமையான கூட்டம், அற்புதமான மக்கள் எல்லாம் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு மாதத்துல அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேளுங்களேன், கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. கண்ணாடி கழிச்சு பார்க்கவா? கண்ணாடியே என்னது? கண்ணாடி அப்பு அப்புறம் வேற எது மாதிரி கூட்டம் தான் கம்மியா இருக்கு. கூட்டம் கம்மியா இருக்கா அதிகமாக தோணும். கண்ணாடி ஒண்ணுமே துணிமணி இல்லாம தெரியுது. மொத்த குண்டியோட தெரியுது. அப்படியே அது பத்திரமா உள்ள வச்சுக்கோங்க மாமா. பூரா பாரில இருந்து வாங்கிட்டு கண்ணாடியில வேஸ்ட் போட்ட கண்ணாடியா. நம்ம கூட்டம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா சோதனை பண்ண போறேன். எப்படி சோதனை பண்ற மாதிரி பாருங்களேன். என்ன கையில க்ளோஸ் பண்ணிக்க, கையில க்ளோஸ் பண்ணிக்க. க்ளோஸ் மாட்டிக்கிறவா அதெல்லாம் மாட்டுக்குங்க. மனுஷனை சோதிக்கிறேன். ஆனா அப்படிதான் இருந்தாலும் எப்படி சோதிக்க மாட்டே பாருங்க. என்னை பார்த்து அப்பா பாருங்க, கூட பிறந்த தம்பி பாருங்க, அண்ணே பாருங்க, எல்லாம் சோற கை தட்டுக்கு பாப்பா. பழைய 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 அதுக்கு என்னை பார்த்து ஆத்தா மாறுங்க, என்னை பார்த்து கூட பிறந்த தங்கச்சி மாறுங்க, சகோதரி மாறுங்க, எல்லாம் சோற கை தட்டுக்கு தான் பாப்பா. உங்க ஊர்ல புதிய கூட நிறைய நேரம் ஒன்றுக்கு சத்தம் சிறந்து கை தட்ட சொன்னா சாணி கட்டுறது என்னத்தா? ஆமா. ஹலோ ஹலோ ஹலோ, இதை ஏத்துனேன். பரவாயில்ல பரவாயில்ல. இப்படிலாம் விட அடுத்த ஒரு சோதனை சோதனை பண்ண முடியும்னா மறுபடியும் ஒரு சோதனை பண்றேன். தலைக்கு 2000 இந்த சோதனையில. ஆமா, இந்த ஆண்கள் ஜெயிச்சா 3000, பெண்கள் ஜெயிச்சா 2000. எப்படி சோதிக்கிறேன் பாருங்க. மாட்டிக்கிறேன். ஆண்கள் ஜெயிச்சா 2000, பெண்கள் ஜெயிச்சா 3000. ஏன் பெண்களுக்கு மட்டும் கூடுது? ஆமா, அவங்களுக்கு மட்டும் காசு கூட. என்ன கேள்வி கேட்க போறியா? கேள்வி கேட்க போறேன். யாரு கேட்க போற? எப்படி கேள்வி கேட்கறது? யாரு கேட்க போற? பெண்கள் முதல்ல ஆண்கள் கேட்க போறேன். சொல்ற? ஆமா, என்னை பார்த்து அப்பா மாருங்க, என் கூட வர தம்பி மாருங்க, அண்ணே மாருங்க, போற கடை 3 கடை இருக்கு. அது தலைக்கா சொல்லிட்டு தலைக்கு 2000 தானே உங்களுக்கு தெரியுமா?
கிடையாது. என்ன ஒண்ணு தெரியுமா? ரெண்டு கோட்டு உனக்கு 3000 கூட தரேன். 2 கோட்டை கொடுத்துட்டு மரியாதை இப்படித்தான் படுத்து உட்காந்து நாடகத்தை கெடுக்கிறாங்க. கண்டாலுமே சடுவை கெடுக்க முடியும் அதோட. ஆமா, எப்படி சொல்லிக்கிறேன் பாருங்க. ஆண்கள் போற 3 கடை எதுன்னு சொன்னீங்கன்னா தலைக்கு 3000 தரேன். அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 3 கடை தெரியுமா? ஒரு கடை உயிர்த்தம் சொல்லிட்டேன். இன்னொரு கடை என்ன கடை தெரியாதுல்ல? வெடிக்கலாம். அதை தண்டாங்க, அதை கிடையாது. மாமா நல்லா சொல்றவங்க தெரியுமா? தெரியாது. நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. பிராந்தி கடை 1, 2வது சைடிஸ் வாங்குறது பெட்டி கடை, 3வது என்னன்றீங்க குடிச்சிட்டு வருவது சாக்கடை. இந்த கடை 3 கடை நம்ம ஆண்கள் போற கடை. இதை பத்தி ஆட்டா வரவு போற கடை 3 கடை இருக்கு. என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? கடைக்கு 3000 தர்றேன். தெரியுதாவது ஏதோ கையை துக்க பாப்பா. என்னென்ன கடை ஆம்பளை சொன்ன? ஆமா, என்னென்ன கடை? இப்ப வெண்ணெண்ண கடை, ஆண்கள் சொல்ல கடை, பிராந்தி கடை, பெட்டி கடை. அதை உழுத்து விடு குடிச்சிட்டு விழுவது சாக்கடை. கடைசி ஒரு கடை இருக்கு. என்ன கடை? என்ன கடை? பாதை. அது லாஸ்டா 4 கடை 4 கடை வந்துருது. அப்புறம் என்னை பத்தி ஆட்டா முறை போற கடை தெரியுமா? ஆரம்ப தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் சொல்றேன் கேளுங்க. முத போற கடை அவங்க கேளு. ஆமா, அவங்கள்ட்ட கேட்கிறேன். தெரியுமா? தெரியாது. அதை ஒரு சேனை கையெழுத்துப்படியே நான் ஒரு கூட 3000 வேணாமா? 3000 வேணாம் பழக்க. அந்த 3000 உங்களுக்கு கிடைக்க கொடுத்து வச்சேன். நீ முந்து அவங்க சொல்லி சொல்லுவாங்க. பெண்ணுங்க பாப்பா. 6வது பெண்கள் போற 3 கடை கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா 3000 தரேன். தலைக்கு 3000. நல்லா தான் அப்படியே கடை செருப்புக்கிட்ட அடி. அதோட நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. முத என்ன கடைன்றீங்க? பூக்கடை. 2வது எங்க போறாங்க தெரியுமா? இதுல எந்த கடை? நகைக்கடை. 3வது போற கடை என்ன கடை தெரியுமா? அதங்க கபடி கடை. கபடி கடை ஆரம்பிச்சது எனக்கு வினையே. ஏன்னு கேளுங்களேன், என் மாங்க என் வீட்டுல வெடி கொண்டு தெரிவிச்சிருந்தான். நம்ம ஊர்ல எப்படி ஆலயங்கள திருவிழா நடக்குதோ அதே மாதிரி என் ஊர்ல திருவிழா நடக்கு. சத்தியநகர்ல திருவிழா நடக்கு. திருவிழா நேரத்துல பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி சொல்லிட்டான், திருவிழாக்கு சொத்த வந்த பூரா அதிகமா வருவாங்க, எல்லாத்துக்கும் குறும்பு சேலை தான் வேணும், மத்த சேலை வேணாம்னு சொல்லிட்டேன் முண்டாட்டி. குறுப்பு சேலை எடுக்கணும், மத்த சேலை வேணாம்னு சொல்லிட்டான். நான் திருவிழா ஆகுமா என் பொண்டாட்டிய மதுரை சரணாசோருக்கு என் குடும்ப குட்டியில ஏற்றிட்டு வந்துட்டேன். என் டாட்டாச்சி தான் 10 என் குடும்பத்துக்கு. பெருங்குட்ட குடும்பம் குட்டி ஒவ்வொருத்தையும் பெருமாவுக்கு இப்படி இருக்கு. இப்படி வச்சிருப்பாளுங்க. உட்கார டாட்டாச்சி 10வது. அது சரி, அவங்களுக்கு அப்புறம் உனக்கு மட்டும் ஒண்ணும் இல்லாம இருக்குங்க. எனக்கு செய்வனும் நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆறு பேர் அப்படி இருப்பா கூட முரட்டு பொம்பளை எங்க குடும்பத்துல. சரி, ஒவ்வொருத்தையும் ஏற்றி கிளப்பிட்டு ஈச்சரை பிடிச்சிட்டேன். வண்டி ஈச்சரு. ஆமா, வண்டியை கொடுத்துட்டேன். சரி, மதுரை சரணாசோர கொண்டு வந்து இறக்கிட்டேன். இறக்கிட்டு இருக்கிற துணிமணியை போல வாங்கி இருக்கிற துணிமணியை போல வாங்கிட்டாருங்க. நான் பாருங்க, இங்கிட்டு ஒரு கொட்டை பையி, ஒரு கொட்டை பையி, கட்ட பையன், இங்கிட்டு ஒரு கட்டப்பை, இங்கிட்டு ஒரு கட்டப்பை வாங்கி துணிமணியை போல அமைச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி மாதிரிலாம் பார்க்கணும். சேலையில சமந்து வர மாட்டாளுங்களா? ஆண் பேக்கர் ஒன்று இருக்கு, ஆண் பேக்கர் சொல்லி ஆண் பேக்கர் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு அங்க இருந்து நடந்து வர்றாங்க வீட்டு வரைக்கும். அப்படி இன்னொரு விஷயம் என்ன இருக்காங்க, என் மாநில மகளை சொல்லிட்டான், கீர்த்தி செருப்பு வேணும், மத்த செருப்பு வேணாமா. கீர்த்தி செருப்பு போட்டு நான் மாமியா மதுரையில மாத்திட்டான், அங்கேயே மாத்திட்டேன். செருப்பை மாத்தி என் மாமியா கீர்த்தி செருப்பு போட்டு நடந்து வர்றாரு. மாமா நல்லா கேளுங்க. அதுக்கு அப்படி வந்து வராங்க. திருவிழா டைம் அது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பொங்க வைப்பான். திருவிழா பொங்க வைப்போம் மாமா. அது வாராங்க திருவிழா பொங்க வைப்பான் மாமா. திருவிழா பொங்க வைப்பான். எனக்கு ஒரு ஆசை, திருவிழா பொங்க வச்சாச்சு, என் வீட்டுல பொங்க வைக்கணும். எனக்கு ஒரு சின்ன ஆசை. எங்க வீட்டுல என்னை பொங்க வச்சுட்டாங்க, என் வீட்டுல எனக்கு பொங்க வைக்கிறது சின்ன ஆசை மாமா. அல்ப ஆசை. அப்பதான் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நானே என் பொண்டாட்டி விட்டு தான் படுப்பேன். மத்த யாரும் படுக்க மாட்டேன் எங்க வீட்டுக்குள்ள, பெட்ரூமுக்குள்ள. யாரு நாய்க்குட்டியா? அதையும் கட்டி பிடிச்சதான் படிப்பேன். சேவை மாறுகட்டு எல்லாத்தையும் கட்டி பிடிச்சதான் படிப்பேன். முருக விட மாட்டேன். அன்னைக்கு பாருங்க, குறுப்பு சேலை எல்லாம் சேர்த்து மாட்டிருக்காங்க. மாமியாக்கியுமே சின்னமா பெரியமா எல்லாம் மாட்டிருக்காங்க குறுப்பு சேலையில. ஆமா, மாமியா கீமியான்றது சேமியான்றது அர்த்தம். அதனால கேளுங்க மாமா, ஃபர்ஸ்ட் ரூம்ல நானே பொண்டாட்டி போயிட்டு படுப்போம், வேற யாரும் படுக்க மாட்டான். சரி, அன்னைக்குன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ள போயிட்டு திருவிழா
திருவிழா டைம்ல நல்ல நிறைய போல தண்ணியை போட்டு போயிட்டேன் நானு. சரி. சரக்கு அப்படியே போட்டு சரக்கு நல்ல உங்க சரக்கு வீரம் நம்மள வாங்கி போட்டு கிருஷ்ண நேருக்கு சிவன் சரக்கு போட்டதுக்கு இருக்கு கிருஷ்ண அதுக்கு இருக்கு வீட்டுக்குள்ள போனேன் பாருங்க. அந்த டைம்ல நடந்து வச்சு மாமா ஒரு சின்ன விஷயம் நடந்து வச்சு ஏன்னு கேளுங்களேன். அன்னைக்கு பாருங்க திருவிழா டைம் மாமியா வந்திருந்தால பெட்டுக்கு மேல என் மாமியா படுத்து போனா பெட்டுக்கு கீழே என் பொண்டாட்டி படுத்து போனா. நான் நேரம் போனாலே என் பொண்டாட்டி வச்சு என் மாமியார பிடிச்சிட்டு உருட்டுட்டேன். என் மாமியா செவனேந்து படுத்து கிடக்க அவ்வளோத்துக்கு அவள் காஞ்சி வைக்கிறது மாமியா மாமனார் வெளியூர் வேலைக்கு போயிட்டாப்புல. மாமியா உங்க சும்மா வீட்டுல கிடந்தவ நான் அவட்ட பாஞ்சிட்டு நிறம் போனேன். மாமியார் போட்டு உருட்டு குதிரை வண்டி ஓட்டாங்க. மாமியாருக்கு மந்தாரம் கேட்ட பறந்து கிடக்க கத்த வேண்டியதானே 6 வெயிட் வேற. என் மாமியார் கத்த வேண்டியதானே அதை விடுறான்னு கூட கத்த வேண்டியானே. ஆனா என் மாமியாருக்கு நான் ஏறி அடிச்சது எறும்பு ஏறி அடிச்சதான் தெரிஞ்சிருக்க மாட்டாக்க. என் மாமியா அப்பதான் சொல்றா விஜயகாந்த் திருச்சி போய் சொல்றா மருமகனே உங்க மாமனை காட்டிலேயே நீங்க ரொம்ப சூப்பர் அப்படின்னாரு. ஆமா மாமியார் போட்டு பிறந்த ஒரே ஆள் நாங்க வேற யாரும் கிடையாது. நான் என்னங்க செய்வேன் பொண்டாட்டி பெட்டிக்கு கடுத்து போனா மேல பெட்டிக்கு மேல மாமியா படுத்து போனா நான் என்னத்தை கண்டி மாமியா படுத்துக்க நான் என்னத்தை கண்டி நல்ல நிலமுறை பண்ணுவேன். பிறத்த தானே செய்வேன் மூட்டை தானே செய்வேன். நானாவது ஆமா ப்ரோ என்ன போட்டாடுங்க ப்ரோ கிறிஸ்துக்கு இருக்கட்டும். இந்த போட்டோ எடுத்து வீட்டுக்கு புது முன்னாடி மாற்றி போடுங்க. அதாங்க இருந்தாலும் நாடாய கலைஞர்களை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய யூடியூப் சேனல் தென்னித்தெளிவாக ஒளிபெரு சென்றிருக்கும் பாசுமரியாவுக்குரிய சின்னமாம் தவக்கத்தை வெட்டி பண்ணக்கூடிய பாசுமரியாவுக்குரிய என்ன சேனல் கிராமத்து மேடை அருமையான யூடியூப் சேனல் அண்ணாவருக்கும் அதை பரிபுரிந்த ஆபரேட்டர் அண்ணாவருக்கும் நன்றி அணிகள் வணக்கம். ஆமா அதுக்காக ஆமா இப்பெல்லாம் இருந்துட்டாலும் மாமா இந்த குறுப்பு சேலை எடுத்து கொடுத்தா வேணாம்னு சொல்லல. ஆமா நன்றி சொல்லிட்டேன் மாமா சொல்லிட்டேன். குறுப்பு சேலை எடுத்து கொடுத்தா வேணாம்னு சொல்லல. இந்த யாருக்கு எடுத்து கொடுக்குறாங்க நல்ல பொருளாவுக்கு நாத்தனாவுக்கு இவங்களுக்கு கூட குறுப்பு சேலை எடுத்து கொடுக்காதீங்க. தங்கச்சி மரங்களுக்கு பெருங்கா மரங்களுக்கு கூட குறுப்பு சேலை எடுத்து கொடுங்க அப்படின்றதுனால கருத்தால சொல்றீங்க. ஆமாங்க ஏன்னா குறுப்பு சேலை நான் மாற்றி எடுத்து கொடுத்து ஒரு 10 படிக்கிறது நானாலே பரவாயில்ல. மாமியார்ட்ட போனாலே ஒரு நாள் நல்ல போதைய போட்டு எங்க சித்தப்பா யாரு முறைய சித்தப்பா ஆனா தம்மட்ட பழுத்தி முறைய பண்ண செஞ்சாரு தெரியுமா. ஒரு நாள் சித்திட்ட போயிட்டாப்ல. ஆமா நானால மாமியார் கிட்ட போனேன். நீ தண்ணியை போட்டு ஒரு நாள் சித்திட்ட போய் பறிச்சீங்க. ஆமா இப்படிதான் இருந்துட்டாலும் ஐயா பேரரசர் பெரும்படிக்கு ஐயா சேவைக்கு வந்திருக்கிறாரு. பேரரசர் பெரும்படிக்கு ஐயா புகழை பாதிட்டு நாடு மட்டும் யாரம்மா எங்க பேரரசர் பெரும்படிக்கு பூரம்மா
ஸ்ரீ கன்னிமாரம்மன் முளப்பார் திருவிழாவை முன்னிட்டு நாடகங்கள் நடைபெறும். அனைவருக்கான வழிபாடு ஸ்ரீ குலவேலி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் 10/9 செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு ஊருக்கு முளப்பாரி உற்சவ விழா நடைபெறும். அனைவருக்கான குலவேலி வருடம் ஆவணி மாதம் 27ஆம் நாள் 12/9/2024 வியாழக்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் மாண்புமிகு அமைச்சர் பி மூர்த்தி PA MLA அவர்கள் பத்திரப்பதிவுத்துறை மற்றும் அநேகத்துறை அமைச்சர் தலைமையிலும் உயர் திரு வி பாலமுருகன் அவர்கள் சட்ட ஒழுங்கு காவல்துறை புது காவல் நிலைய முன்னிலை அவர்களிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கப்படும் ஸ்ரீ வள்ளிக்கமானவர்கள் சிறப்பாக நடைபெறும். சாமிகள் இருந்ததால எனக்கு ஒரு வழக்கம் இருக்கு. எப்படின்னா என் சாமி குலசாமி கருப்பு சாமியை வணங்காம நான் எந்த ஒரு நாடகம் ஆரம்பிக்க மாட்டேன். இந்த ஊர்ல என் 18ஆம் படி கருப்பு சாமி குடி இருக்கா இல்லையா என்று சாமி இறக்கி பார்க்க போறேன். ஆமாங்க, சாமி இருக்காம விட மாட்டேன். சாமி இறக்கி பார்த்துருவோம். இன்னைக்கு ஊர்ல சாமி இருக்கா இல்லையா, கச்சவா இருக்காது, எனக்கு கருப்பு இருக்காதுல பார்த்துட்டு ஆமா வாடாங்க. அதனால ஆதி கரையை வெகு நீல வெகு வந்தா நீல வெகு வந்தா என்னை அங்கத்தில் காவலுக்கு இருந்தாலும் இப்ப இந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா. அனைவர் மக்களுக்கு அருளாசி நல்லாசி தரவேணும் கருப்பையா. கட்டணலே அப்படிதான் ஒரு சாமி அடிக்க தெரியுமே. வெள்ளி நல்ல புளியருவா விடல புள்ளியருவா வெள்ளி நல்ல புளியருவா
சுத்தம் பண்ணிட்டுமா ஆதரவுக்கு சட்டி போட மாட்டேட்டானப்பா எப்பா ஆமா அது உண்மையாப்பா எப்பா தாளக்கடை புழுக்களை சட்டி போட்டுருக்கானப்பா எப்பா இதுக்கு பரிகாரம் இருக்குப்பா இறங்கி நானா சொல்றேன் கையால ஒண்ணா போட்டு முடியும் ஆமாப்பா அதெல்லாம் சொல்றீங்க அண்ணன பூரா ரத்தம் கேட்கறீங்களா வாங்கப்பா வாங்கப்பா மஞ்சள் தண்ணி உள்ள இருக்கிறாரா மஞ்சள் தண்ணி உள்ள இருக்கா மஞ்சள் தண்ணி இருக்கட்டு உள்ள ஒரு செய்தி இப்படி தீப்பிடி வச்சிருக்க எடுத்து வைங்கப்பா உள்ள விடுங்கப்பா எப்பா எப்பா இல்லப்பா எப்பா இப்படி கேட்ட அப்படி கிடையாது சுருட்ட பிடிச்சிக்கலாம் எப்பா காலை விடுற அப்பதான்டா சொல்லுவேன் கருப்புச்சாமி யாரும் வந்து கருப்புச்சாமி சொன்னோட முட்டையா என்னடா டவுசர் கட்டிட்டீங்க கண்ணால பாருங்க இனிமே சாமி இறக்குவானா வருமானங்க சாமி வருமாங்க நீ நைட்டு கூட சாமி வராது இப்பனாலும் பேண்ட கட்டினாங்க இன்னும் கொஞ்ச நேரம் நிறுத்தி உன்னை மாண்டு வாங்கி போய் சட்டிலாம் கட்டி வாங்கிட்டு செட்டாளத்துல இப்படிதான் இருந்துட்டாலும் நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பக்கம் வரும் ஸ்ரீ மல்லிகை சிறப்பாக நடைபெறும் நடிப்பிச்சை மன்னன் நடிப்பிச்சை தந்தல் நடிப்பிச்சை குறி பாசி மரியாதை குறி என அன்பானா ஏ ஜெயராமன் அவர்களே வேடன் வேடன் வெற்றியாளரை காத்துக் கொண்டுள்ளார் எனக்கு பிடித்த ஒரு நாட்டினை பள்ளி எனது அன்பு சகோதரனை கல்விக்குடி மாணவர்களுக்கு கே எஸ் மல்லிகா தேவி விரும்படியே மல்லிகன் கலைநாட்டை காத்துள்ளார் அவருக்கு பார்த்தா அதுக்கு போய் தொடுப்பன குடி பாசு மரியாதை குடி என்ற அப்பானா சந்தேக மாணவர்களுக்கு டி செந்தில் முறை நாகர கலைப்படை நாட்டு கொண்டுள்ளார் ஆரம்பி பிற்பாட்டு கலப்புகளை தமிழ்நாடு நாடக கலை சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் பங்கி எனது அன்பு மாமா பங்கி மாந்தோப்பு மாணவர்களுக்கு எஸ்பி செந்தில் மாமா அவர்களின் மனைவி ஆரம்பி பிற்பாட் கார்த்திகை விளக்கே பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் கொண்டருடன் கார்த்திகை விளக்கே பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் கொண்டருடன் நீ பூச்சில் ஒரு புல்லாய் உழைத்து தடுமாறும் புல்லாய் உழைத்து தடுமாறும் கிடக்கும் இடம் அருணனுக்கும் முருகன் நரநடியை கிடக்கும் இடம் பரமப்பட்டி மாணவனிடத்தை எஸ்பி முருகன் அருமையே பாரோன பல வாத்தியங்கள்
அன்பு ரத்தம் நமக்கு மிளகு சார்பில் மிளகு சார்ந்த கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். இப்படியே காலில் எப்படி பஸ்ஸுக்கு காலை தேக்கிட்டு கார் ஒன்று கொண்டு வந்து டீச்சர் போட காசு இல்லை எப்படி 2000 போட கொண்டு வாங்க போதும் அதுக்காக எங்களுக்கு சிறந்த ஒரு சாதகங்களாக பணியாற்றியவர் பார்க்க முடியாது புரி அன்பு மச்சான் மனதை மாணவர்கள் நடத்தி தினேஷ் எஸ்பி தினேஷ் மச்சான் அவர் மனிதை சீன் அண்ட் தாளம். சிறந்த முறையில் ஒளி ஒளி அடைந்து கொண்டிருக்கும் சென்றாம் சமக்கேட்டு வெற்றி போட சொல்லக்கூடிய கூடி RKS ரேடியோ சாதனை இந்த நாடகமன்றம் வீரப்பட்டி கட்டமாக காலிகட்டை ஒரு நாடகமன்றம் அங்கப்பா SP முருகன் அப்பா நாடுபடி தலைவர் கட்டுக்கொண்டு அதுக்காக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாளையை பார்த்து கூடி எனது அன்பு சகோதரி சித்திச்சாவர் மனிதே தாத்தருக்கு அங்கே காத்துக் கொண்டுள்ளார்கள். பட்டாம்பூத்திரி 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 அது பட்டாம்பூத்திரி பலவரமே சொல்லிக்கிறேன் பவர கண்ணாடி அச்சமம்மா வந்து நின்று மாறவனாரி அழகி அழகி ஒரு மனைவியாக்கமா உன்னோட உன்னாவே உனக்கு உன்னா கொடுக்க பட்டாம்பூத்திரி பட்டாம்பூத்திரி அது பட்டாம்பூத்திரி. உங்களுக்கு முன்னால் பப்புராஜ் கொண்டிருப்பவன் என்ன நடந்த ஆளாக்கூட்ட அன்பு தேவமாக்கி நான் மதுரை ஏற்பட்டாக உள்ளே நல்லூரை சேர்த்தேன் வி முத்திவேல் அவருடைய அன்பு மாணவனும் மாணவரை சேர்த்தேன் AS ஆனந்தகுமார் அவருடைய அன்பு மாணவனும் மானத்து குருநாள் என்ற அன்பு வாத்தியார் MKR ராதாகிருஷ்ணன் அவருடைய அன்பு மாணவனும் மதுரை சித்தாமன் அடைய உள்ளே சத்யாநகர் மாணவன் சேர்த்தேன் NSP சைக்கிள் சாக்சன் உங்க முன்னால் பப்படி காட்டுள்ளது விடிய விடிய அதனால காலத்துக்கு காலத்துக்கு காலத்துல நான் போட்டு டான்ஸ் வெளியே காசால